அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத்தை ஒருவர் கொடுக்காம இருந்தார்னா அவருக்கு எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் அல்லாஹ் மறுமையில தரான்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டாங்கன்னா அதோட நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஜகாத் கொடுக்க தகுதியாக இருந்தும் அவங்க அதை கொடுக்காம இருக்காங்களோ அப்படிப்பட்ட ஆளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமையில அவங்களுக்கு எதிராக ஒரு பாம்பு, வழுக்கு தலை உள்ள பாம்பு, அதுக்கு கண்ணுக்கு மேல 2 புள்ளி இருக்கும் அந்த பாம்புக்கு. அந்த பாம்பு அவருக்கு முன்னாடி தோற்றம் அளிக்கும். அந்த பாம்பு எப்படிப்பட்டதுன்னா, கொடிய விஷம் கொண்ட பாம்பாம். அந்த பாம்பு அவர பிடிச்சு கொல்லும். அப்படி இல்லன்னா, அவருக்கு மாலையாக மாறி அவருடைய கழுத்துல இருக்கும். அது சொல்லுமா, "நான் தான் உன்னுடைய புதையல், நான் தான் உன்னுடைய புதையல்" அப்படின்னு சொல்லுமா. எந்த அளவுக்கு கை சேதம் பாருங்க. இந்த உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜக்காத் குடுக்காம இருந்தா நம்மளுடைய செல்வம் கொஞ்சம் மிச்சமாகும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்ம ஜக்காத் குடுக்குற மூலியமாக நம்மளுடைய செல்வம் அதிகரிக்கும், பர்க்கத் அதிகமாகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமினாருடைய தன்மை குர்ஆன்ல சொல்றான். மூமினானவர்கள் தொழுகையை பேணுவார்கள், ஜக்காத்தை முறையாக கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த ஜக்காத்தை நீங்க அல்லாஹ்வை ஏமாத்தல, உங்களை நீங்களே தான் ஏமாத்துறீங்க. யார் ஜக்காத் கொடுக்காம இருக்கிறார்களோ நாளைக்கு மறுமை அவர்கள் கை சேதப்பட்டவர்களாக தான் இருப்பார்கள். எனவே நம்ம என்னதான் தொழுதாலும் சரி, என்னதான் இபாதத்கள் செய்தாலும் சரி, ஆனால் நம்ம ஜக்காத்தை நம்ம கொடுக்கலனா அல்லாஹ்விடத்தில் நம் குற்றவாளியாக தான் இருப்போம். இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி நம்மள ஆக்காமல் ஜக்காத்தை முறையாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.